அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ் 2500 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பேன். இது வந்து சாப்டர் வைஸ் புக்லெட்டு. ஸோ ஒரு சாப்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 250 கொஷின் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ 10 சாப்டரும் இதில் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 10 சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது கூடவே 2 புக்லெட் உங்க கூட வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் 3 புக்லெட் புக் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொஷின் இருக்கும். சாப்டர் வைஸ் கொஷின்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சாப்டர் வைஸ் படித்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து 2 புக்லெட்டாக இது கூட அட்டாச் பண்ணி அனுப்புவேன். ஸோ இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேறு இருக்குது. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சுமே உங்களுக்கு இருக்கிறதால டோட்டலாகவே நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு 10,000 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. அப்போ மினிமம் 10,000 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டு டெய்லி டெஸ்ட்டுக்கு கண்டென்ட்டை படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா உங்கள் தேவைகளை சரிப்படுத்துகிற மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கிறது ஒரு தேவையாக நீங்கள் அமைச்சிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை வாசிப்பு ரொம்ப இன்றியமையாத ஒன்றா நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாரெல்லாம் இந்த புத்தகத்தை இன்னும் புக் பண்ணி படிக்கலையோ அவங்களாம் புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த புத்தகத்துடைய ஒர்த் என்னன்றது ரிசீவ் பண்ணவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க. சார் இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார், அவ்வளோ ஒர்த்தாக ரெடி பண்ணியிருக்கீங்க சார், எப்படி சார் நீங்கள் யார் சார் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நேரில் மீட் பண்ணுவோம். போஸ்டிங் வாங்குற வரைக்குமே நம்மளுடைய கனவுகள் ஓயாமல் உட்காந்து படிக்கணும். ஸோ நம்ம வந்து வெறித்தனமாக இதுக்குள்ளே நம்ம வந்து அடாப்ட் ஆகிடணும். ஸோ அப்போ தான் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். என்னுடைய சைட்லேருந்தே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ என்னுடைய சப்போர்ட்னஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸோ டெய்லியும் டேப்லெட் போடுற மாதிரி இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கே நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் வந்து அந்த எக்ஸாமுக்கு நம்மளால் முழுமையாக வந்து அதை வந்து நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உறுதித்தன்மையாக வந்து அதை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. ஓகே, ஒரு பேஷண்ட் இருக்கான் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு தேவை ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது என்னது, அவங்க கொடுக்குற மருந்து. அதே போல் தான் அந்த புத்தகம். நீங்கள் ஒரு வந்து இப்போ யூஜிடிஆர்பி பேஷண்ட், ஸோ நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், மருத்துவத்தை கொடுக்குறேன். அந்த மருத்துவம் தான் என்னுடைய கொஷின் கலெக்ஷன்ஸ். டெய்லி பார்க்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான புக்லெட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் இதை சாதாரணமாக சொல்லிங்க, நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நான் அது ஒர்த்தாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னடா இது இந்தளவுக்கு பேசுகிறேனே, இதை வந்து இவன் சேல் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து யோசிக்காதீங்க. ஸோ இதனுடைய ஒர்த்தை வந்து ரிசீவ் பண்ணவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ சார் நீங்கள் ஒர்த்தாக பயங்கரமாக கொடுத்துட்டீங்க சார், அதுவும் இல்லாமல் டெஸ்ட் கொஷின்ஸ் வேறு நிறையா கொடுத்துட்டீங்க சார். ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ் அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் அப்படியே வேறு லெவலாக ஏற்றி வச்சுருக்கீங்க, பயங்கரமாக இருக்குது சார் அப்படின்ற அளவுக்கு எல்லா பேருமே ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணாதவங்க இந்த புக்ஸ்லாம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து வித்தின் 2 days உங்கள் கையில் கொரியர் வர மாதிரி இந்த புக் லெட்டர் ரெடி பண்ணிவிடுவேன். ஒன்ஸ் இந்த புக் லெட்டர் வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி டெஸ்ட் பேட்சுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ டெஸ்ட் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி டெஸ்ட் அடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்தகம் முடிஞ்ச உடனே ஸோ அடுத்து வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறது. இது வந்து யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ், யூனிட் வைஸ் போட்ட எம்சிக்யூஸ் புக்லெட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் புக்லெட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து டெஸ்ட் சீரியஸ். இது போல் 2 புத்தகம் ஒன்றா வரும். ஸோ மொத்தமாக ஒரு 6000 ப்ராப்ளம் இல்லைங்களா, அதில் ஒரு 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், மீதி இருக்கிற இதில் 3200 ப்ராப்ளம் மொத்தமாக இதில் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு சாப்டர் வைஸ் சூப்பராக மெர்ஜ் பண்ணி கண்டென்ட்டை கிராஃப்லாம் போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் இதை படிக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸோ படித்து பார்த்தோன்னே, அதாவது ஒரு ஃபுல் மெட்டீரியலை ஒரு ஃபுல் புத்தகம் கண்டென்ட்டை வெறும் கொஷினாக மாற்றினா எப்படி இருக்கும், அதுவும் ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு அடிச்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே தரமாக செட் பண்ணியிருப்பேன். இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா கொடுப்பேன். ஓகே, ஸோ அடுத்தடுத்து என்கிட்ட என்ன இருக்குது, என்னென்ன அப்டேட் வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் தான், எல்லாமே தரமாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஆர்டர் கையில் வர மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்கள் உறுதித்தன்மையாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க ரீச் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இது வந்து புக்லெட் 2 இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் புக்லெட். இது யூஜிடிஆர்பிக்கு மொத்தம் 3 புக்லெட்டுங்க. தேர்ட் புக்லெட் காட்டுற மாதிரி இதுவுமே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் தான். ஸோ யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் அடித்து பார்க்குறதுக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸும் பேக் சைடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வீடியோவும் கொடுத்துட்டு வரேன். ஸோ சேனலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து சிங்கிள் கான்செப்ட் ரொம்ப ஒர்த்தாகவே குட்டி குட்டி ஃபார்முலா எல்லாமே மெர்ஜ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கேன். டெஸ்ட் சீரியஸ்மே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டுட்டு வரேன். ஓகே, சரி. அடுத்து இப்போ யூஜிடிஆர்பி முடிஞ்சிச்சு. பிஜிடிஆர்பி இப்போ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆல்ரெடி பிஜி வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த 2027 பிஜிக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஸோ இப்போ வர இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் நடக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ அதனால் அந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் நான் வந்து கொண்டு போயிருப்பேன். உங்களுக்கு அடுத்தடுத்து நான் டெஸ்ட் சீரிஸும் கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு புக்லெட்டு ஷோ பண்ணுறேன். சும்மா தரமாக இருக்கும் இந்த புத்தகம். இதுதாங்க பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ புக்லெட் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் பேங்க். 4000 ப்ராப்ளம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலாக கேட்டிருப்பேன். 10 யூனிட்டுமே போட்டு சிங்கிள் கொஷின் பேக்காக 150 கொஷின் எக்ஸாம் பேண்ட்லாம் ரெடி பண்ணியிருப்பேன். அப்படியே பாருங்களேன். சார் நான் யூஜிடிஆர்பி படிக்கிறேன், இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாமா? தயவுசெய்து வாங்கி படிங்க. ஸோ நீங்கள் யூஜி படிக்கிறதுல இந்த புத்தகம் படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ பிஜிடிஆர்பி புத்தகமும் நீங்கள் வந்து காமன் சிலபஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி படிங்க. நீங்கள் எவ்வளோ கொஷின் கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கொஷின் கலெக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காகிட்டே இருப்பீங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அசராமல் கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எவ்வளோ வேணால் படி, எந்தெந்த கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் கேளுங்க. அந்தந்த யூனிட் கலெக்ஷன் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வேணும், இன்னும் எவ்வளோ டஃப்பாக வேணும், எல்லா ஏரியாவையும் நான் என்ன பண்ணுவேன் இதில் அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதிலே எல்லா கொஷின்ஸுமே மாட்டியிருக்கோம். எவ்வளோ விஷயங்களை நான் கேட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்களேன். இதில் இருந்து பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 85 கொஷின் வந்துருந்ததுங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்த புக்லெட்டை வந்து அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த புக்லெட்டை படிச்சுட்டு டெய்லி அந்த புத்தகத்தை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே போதுமானது, எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். பட் கான்செப்ட் வைஸ் படிக்கணும். இது வந்து டெஸ்ட் சீரியஸ், டெஸ்ட்டு மட்டும் போட்ட கொஷின் புக்லெட், டெஸ்ட்டுக்கு அவசரம் ரெடி பண்ண புத்தகம் அது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ். சார் பிஜிடிஆர்பி சாப்டர் வைஸ் புக்கு காட்டுங்க. இது பாருங்கள், இதுதான் சாப்டர் வைஸ் புக். இது பாருங்கள், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூஸ் 10 யூனிட்ஸு சாப்டர் வைஸ் போட்டது. ஓகே, ஸோ நீங்கள் இதை புக் பண்ணி படிக்கலாம். ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஸோ பிஜி படிக்கிறவங்க இந்த 2 புக்லெட்டும் வாங்கி கேட்டு படிங்க. ஸோ எல்லாமே வந்து தரமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குமோ அவ்வளோ ஏரியாவை கொடுத்து. ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் போஸ்டிங் போய்ட்டு உட்காந்து பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் எப்படி சொல்கிறது, இந்த லைஃப் லைனில் இப்படி ஒரு விஷயங்களை பண்ணி கொடுத்தது நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுவும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து வந்து பயங்கரமான விஷயங்களை என் சைட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இதே போல் டிஎன் செட்டுக்கும் கொஷின் புக்கில் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புத்தகமும் நீங்கள் வாங்கி படிங்க. எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். நான் அதெல்லாம் பேச்சுக்கு சொல்லுங்க, அப்படியே தரமாக செதுக்கி வச்சுருப்பேன். என்னுடைய டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டுருவீங்க. எப்படா இந்த ஆள் இப்படி ரெடி பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தாட் வரும். அதை நான் வர வச்சுருவேன், ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். ஸோ இதை படித்தா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்லையும் போய் படித்ததில்லை, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் பார்த்ததில்லை அப்படின்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய கண்டென்ட் கொடுத்துருக்குன்றதை நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நிறைய கண்டென்ட்டு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஒர்த்தாக ரீச் ஆகுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ எண்ணிகிட்டே இருக்கிற மொத்த மேக்ஸ் ஸ்கில்லையுமே என்னுடைய புத்தகமாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எதுவுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, எல்லாமே ஒர்த்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த புத்தகத்தை புக்லெட்டை வாங்கிக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டிஎன் செட்டுக்கு படிக்கிறவங்கன்னா இந்த 6 புக்கும் வாங்கிக்கங்க. டிஎன் செட்டுக்கு அதில் யூஜிடிஆர்பி 3 பிஜிடிஆர்பி 2. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன் செட்டு வந்து எந்த ஒரு கோச்சிங் கிளாஸ் இல்லாமல் இந்த புக்ஸை மட்டும் வாங்கி நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம் டைம் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் கிட்ட போய் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி
ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்ன தேவைன்றதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரிப்பரேஷனில் இருங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ புக் பண்ணுறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.